உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய இரண்டாவது பதிவு. இன்றைய பதிவுல இரண்டாவது பதிவுல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய சில பேருடைய ஜாதகம், சில பேருடைய விருப்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். படிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். படிச்சு முடிச்ச உடனே அடுத்தது அவங்களுக்கு ரெண்டு விதமான விஷயங்கள் போகும். ஒண்ணு, நம்ம தனியார் துறையில வேலைக்கு போகணும் அப்படின்னு தோணும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க துறையில தான் வேலைக்கு போகணும், கவர்மெண்ட்ல தான் வேலை கிடைக்கணும், கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சா எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்க எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அரசாங்கத்தை வேலையே எனக்கு கிடைக்கணும், எங்க அப்பா பார்த்த வேலை எனக்கு கிடைக்கணும், எங்க அம்மா பார்த்த வேலை எனக்கு கிடைக்கணும்லாம் சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி அரசாங்க உத்தியோகம் எனக்கு கிடைக்கணும், அதற்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு அரசாங்க உத்தியோகமே, அதுக்கு தான் நான் எக்ஸாம் எழுதுறேன், அதுக்கு தான் நான் தவம் இருக்கேன், அது எனக்கு எப்படியாவது கிடைச்சிடணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள். அதுக்குன்னு நான் வேலைன்னா வேலைக்கு, கல்யாணம்னா கல்யாணத்துக்கு, புத்திர பாக்கியம்னா புத்திரம், அதுக்குன்னு தனியா. அதனாலதான் இந்த பக்தி ஒளியில இருக்கக்கூடியவர்கள் என்கிட்ட ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க, சுவாமி உங்களுடைய பக்தி ஒளி நாங்க இந்த சேனல் நான் பார்த்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நான் மாறி இருக்கேன், எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரியாது, ஆனா இன்னைக்கு இந்த பக்தி ஒளி பார்த்து இன்னைக்கு நான் என் குடும்பத்துல நான் மாறி இருக்கேன், இன்னைக்கு என் மனைவி மாறி இருக்காங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலே அவரு அவர் பேசினது நான் அப்படியே ரெக்கார்டிங்ல வச்சேன். அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவர் கண்ணு கலங்கிட்டார். நான் இது மாதிரிலாம் கேட்டது கிடையாது, இந்த மாதிரிலாம் சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்லி. இவ்வளவு விஷயங்கள் நான் பக்தி ஒளியில இருக்கா அப்படிங்கறத நான் இப்பதான் தெரிஞ்சேன். எதேர்ச்சியா பார்க்கும்போது, நான் இவ்வளவு நாள் பார்த்ததில்ல, அதையும் சொல்றாரு, எதேர்ச்சியா பார்க்கும்போது எனக்கு இது கண்ணில் பட்டது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காக ஒரு ஒரு அரசாங்க வேலை எனக்கு கிடைக்கணும், ஒரு விஷயம் நான் செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த பதிவு பார்க்கக்கூடியவர்கள் இதை நீங்க செய்யுங்க. இதை நீங்க பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 200% கண்டிப்பா உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு உண்டு. ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, கண்டிப்பா அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல தகவல், நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும். முக்கியமா உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க 3 தெய்வத்தை இருக்க பிடிச்சிடணும். 3 தெய்வம், இந்த 3 தெய்வத்தை நீங்க மறக்க கூடாது. ஒன்னு சூரியன், இன்னொன்னு ஹனுமான், இன்னொன்னு துர்கை. இந்த 3 தெய்வத்தை நீங்க விடாம நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அரசாங்க வேலை உங்களுக்கு நிச்சயம். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்திய தவகிமதா ராமதூத கிருபாசுந்தோ மத்காரியம் சாதய பிரபு சர்வ கல்யாண தாத்தாரம் சர்வாபத் கணவாரகம் அபார கருணாமூர்த்திம் ஆஞ்சநேயம் நமாமியகம். ஆஞ்சநேயரை பத்தின விஷயங்கள் அவ்வளவு இருக்கு. ஆஞ்சநேயர் மாதிரி ஒரு வாயுபுத்திரன் மாதிரி ஒரு விஷயம். அஞ்சனா கிருப சம்போதாய நமஹா, சீதா சோக நிவாரணாய நமஹா, ஹரிமர்க்கட மர்க்கடாய நமஹா. ஆஞ்சநேயருடைய ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா, மந்திரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயம் இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் ஹனுமன் சாலிசா கேட்கறீங்கன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஆஞ்சநேயரை நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னா வாயு மூர்த்தியே பிடிச்சிடணும், வாயு புத்திரன்னு நீங்க பிடிச்சிடணும். பக்த ஆஞ்சநேயரை இருக்க பிடிச்சிடணும். ஞாயிற்றுக்கிழமையில துளசிக்கு நீர் விடணும். அதாவது சூரியன் உதித்து வர நேரத்துல துளசிக்கு மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு சூரிய பகவானை பார்த்துட்டு துளசிக்கு தண்ணி விடணும். அதே போல துர்கைக்கு நெய் தீபம் ஏற்ற வேண்டும். இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அமோகமாக உங்க இதுல வருவீங்க. ஆஞ்சநேயர்கிட்ட போகும்போது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து ஆஞ்சநேயர் இருக்க பிடிச்சிடணும். சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் நல்ல வழிபாடு பண்ணணும், ஸ்திர நாள்ல வழிபாடு பண்ணணும். தும் துர்காயை நமஹா, ஓம் தும் துர்காயை நமஹா, துர்கை வழிபாடு நிறைய பண்ணணும். ஓம் தும் துர்காயை நமஹா இந்த ஸ்லோகத்தை சொல்லி அம்பாளை வழிபாடு பண்ணுங்க. சுத்தி வாங்க, அம்பாளை பிரதட்சணம் பண்ணுங்க. எனக்கு எப்படியாவது எனக்கு ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுடைய பிரார்த்தனை ஆத்மார்த்தமாக இருக்க வேண்டும். கண்ணை மூடினா ஒரு சொட்டு கண்ணில் ஜலம் தண்ணி வந்துடணும். அப்படியே அந்த அளவுக்கு உங்களுடைய பிரார்த்தனை அங்க இருக்கணும். அந்த அம்பாள் இறங்கி வந்து உங்களுக்கு செய்யணும். அந்த அளவுக்கு உங்களுடைய தூய்மையான பக்தி இருக்கணும். சும்மா எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, எல்லாம் சாமி கும்பிட போறாங்க. இன்னைக்கு கோயிலுக்கு போறவங்க எல்லாமே சாமி கும்பிட தான் போறாங்களா சொல்லுங்க? கிடையாது. பாதி பேர் எப்போ ஒம்பாளுக்கலாம், எப்போ சண்டை போடலாம், எப்போ சைட் அடிக்கலாம், எப்போ என்ன பண்ணலான்னு தான் கோயிலுக்கு போறாங்களே தவிர சாமி கும்பிடத்துக்கு போறதெல்லாம் கொஞ்சம் பேர் தான். சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் கதையை பேசுறதுக்கே பாதி பேருக்கு சரியா இருக்கும். வீட்டில் பேசாத கதையெல்லாம் கோயிலில் போய் உட்காந்து ஊர் கதையெல்லாம் பேசுறவங்கலாம் இருக்காங்க. அந்த ஊர்ல இப்படி நடந்தது, இந்த ஊர்ல இப்படி நடந்தது. நம்ம முதுகுல நமக்கு எவ்வளவு இது இருக்குன்றது நமக்கு தெரியும். நம்ம ஏன் அடுத்தவங்களை பத்தி பேசி கோயிலுக்கு எதுக்காக போறோம்? மன நிம்மதிக்கோசரம் தான் கோயிலுக்கு போறது. ஆனா அதை சுத்தமா அதை மறந்துட்டு அந்த விஷயத்தையே மறந்துடுவாங்க. கோவில்ல ஒண்ணு இல்லை, ஒரு எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றும் போது கூட சரி, ஒரு பக்கம் நின்று பாடிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் குடும்ப கதை ஓடும்,
ஒரு பக்கம் நின்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா குழந்தைங்க விளையாடும். அந்த 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 இடத்துல பக்தி அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல பக்தி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இந்த பக்தி அப்படிங்கிறது இருக்காது. எதுக்காக சொல்றேன்னா, ஒரு விஷயத்த ஒரு வேண்டுதல் வைக்கணும், ஒரு சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்றோம், ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த பக்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மார்த்தமா இருக்கணும், சிரத்தையா இருக்கணும், மனப்பூர்வமாக இருக்கணும். ஒரு விஷயம் நீ செஞ்சுட்டு வந்தா அதுக்கு உனக்கு கை மேல பலன் கிடைக்கணும். நீ 6 வாரம் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்ப நீ சரியா பண்ணலன்னு அர்த்தம். நீ சரியா உன்னுடைய பூஜையை தெய்வம் ஏத்துக்கலன்னு அர்த்தம். நீ போய் 6 வாரம் பூஜைக்கு போறேன்னு சொல்லிட்டு 4 வாரம் போய் சண்டை போட்டுட்டு 2 வாரம் போய் விளக்கேற்றிட்டு வந்தா உனக்கு மனசு திருப்தி ஆயிடுமா? நினைச்சு பாருங்க. அந்த மாதிரிலாம் எத்தனை பேர் இருக்காங்க. இதுலயே இன்னொரு விஷயமும் இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல செவ்வாய்க்கிழமையிலையும் சரி வெள்ளிக்கிழமையிலையும் சரி ஏதோ விளக்கேத்துறாங்களா, சாமி கும்பிட்டாங்களா, மனசுல எவ்வளவு குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தைக்கு புத்திரபாகியம் இருக்கணும், பையனுக்கு வேலை கிடைக்கணும், வெளிநாடு போகணும், எவ்வளவோ விஷயத்துலாக விளக்கேத்துறாங்க. இந்த புடவை எங்க வாங்குனீங்க? இவ்வளவு நல்லா இருக்கு, இந்த நகை வாங்குனீங்க, இதுவா இல்ல இப்ப எப்படி அப்படி இந்த மாதிரி எல்லாம் தான் ஓடுமே தவிர என்ன ஏதோ புடவை கட்டின்னு வந்தாங்களா, ஏதோ சாமி தெய்வ தரிசனம் முடிஞ்சுதா, சுவாமி கும்பிட்டோமா போனோமாலாம் இருக்காது. எதுக்காக சொல்றேன்னா, ஒரு அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள் சனிக்கிழமையில வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் விசேஷமா இருக்க பிடிச்சு சுவாமியை நன்னா தரிசனம் பண்ணுங்க. ஆஞ்சநேயரை விடாம தரிசனம் பண்ணுங்க. இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சொல்லுவேன், இந்த ஸ்லோகத்துக்குலாம் எவ்வளவு ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? இந்த ஸ்லோகத்துக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அர்த்தங்கள்லாம் இருக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு காரிய சித்தி ஆகணும்னு சொன்னா பக்த ஆஞ்சநேயரை விடக்கூடாது. இன்னைக்கு எத்தனை பேர் ஆஞ்சநேயர் வழிபாடு, இன்னைக்கு எத்தனை பேர் வெண்ண சாத்தி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இன்றளவும் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த 3 தெய்வத்தை வழிபாடு செய்து உங்களுடைய வாழ்க்கை முறையை, உங்களுக்கு வேலை கிடைக்கிறத அதிகப்படுத்தி அந்த 3 தெய்வத்துடைய பரிபூர்ண ஆசியோட அரசாங்க உத்தியோகம் கிடைத்து மேல 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 உங்க வாழ்க்கையில நீங்க நன்னா வரணும். சுபம். வாழ்க வளமுடன்.